துன்பத்தை மட்டுமே கொடுக்கிறவங்களுக்கு திருப்பி நாம் எப்படி பதிலடி தருவது? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் தீரணுமான்னு சொல்லி எத்தனையோ பேர் மனசு விட்டு அழுது கதறி எதையுமே இப்போ வரைக்கும் உங்களால் சரி பண்ண முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த அற்புதமான பதிவு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க துன்பத்தில் சிக்கவே கூடாது. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை சரி பண்ணிட்டா போதும். யாரும் உங்களை எந்த விதத்திலையும் துன்பத்தை கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்ற உணரும் தருணம் இந்த பதிவு உங்கள் கண்களில் படும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சாயப்பா பல வழிகளில் உங்களை வழிநடத்தி பெருமை சேர்த்து உங்களை யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிச்சயமாக காட்டுவார். நம்பிக்கையோட இந்த பதிவை கேளுங்க. அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக சொல்லப்பட்டது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து எனக்கு துன்பம் கொடுக்கிறவங்களை பற்றி நான் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதனால் என்னோடய வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்த்து பேசக்கூடாது, அன்பாக தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதன்படி நடந்தால் மறுபடியும் துன்பங்களை இங்கே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க என்னுடைய உறவுகள். ஸோ சாட்டை அடி கொடுக்குற மாதிரி பதில்கள் கொடுத்தாதான் இவங்களும் வாயை மூடுவாங்க. இல்லைன்னா கடும் மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிடுவேன். என்னால் இதுக்கு மேலே முடியலை, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா, அப்படி வழி இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. வாழ்க்கையில் சில நேரத்தில் தனியாக இருக்கிறது நல்லதுன்னு தோணும். ஆனால் தனியாக இருக்கும்போது யாராவது நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த தனிமை வாழ்க்கை நரகத்தை கொடுக்குமே அப்படின்னும் நாம் நினைப்போம். இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையையும் நான் அனுபவிச்சுட்டு வந்ததை ஒரு அனுபவசாலியாக இருந்து சொல்கிறேன். தேவைப்படும் போது தனிமையும் மற்ற நேரத்தில் மக்களோட மக்களாகவும் இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய லட்சியமே நிறைவேறும். நாமளாக தனிமையை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மற்றவர்களால் நாம் தனிமைப்படுத்தப்படும் போது அது ரொம்ப நரகம். இங்கே தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சாய்ராம்ஸை
நான் பார்க்குற அவங்களோட கதைகளை கேட்கும்போது என் மனசு வெடிச்சிடும் போல இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம் அப்படின்றது தான் கடவுள் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். தனிமையில் இருக்கணும் அப்படின்னா தனிமையில் இரு, உன்னோட சிந்தனைகள் பலப்படும். அதே போல் மற்றவங்க கூட இருக்கும்போது தான் உன் லட்சியமும் பலப்படும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த கருத்து எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன். அதனால் வாழ்க்கை பலமாக இருக்கிற மாதிரியும் கடவுள் கூடவே இருக்கிற மாதிரியும் ஒரு விதமான உள்ளுணர்வை சாய்ப்பா எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காரு. இப்போது துன்பங்கள் ஒரு மனுஷன் மூலமாக தான் இங்கே வரும். ஒரு மிருகத்தின் மூலமாகவோ இல்லை மனித பிறவி இல்லாத மற்ற பிறவிகளாலேயோ இந்த துன்பங்கள் பெருசாக வரல. ஸோ நம்மளை மாதிரி கண்ணு காது மூக்கு வாய் இருக்கிறவங்கிட்டேருந்து தான் நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஸோ ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போது நாம் எத்தனை பேருக்கு துன்பத்தை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் நமக்குள்ளே இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் உனக்கு ஒரு வழியை கொடுக்குறாருன்னா நீ யாருக்கோ வழியை கொடுத்துருக்க. அந்த வழியை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் இந்த வழியை உனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷன் ஒத்துக்க மாட்டான். நான் யாருக்கு வழியை கொடுத்தேன், ஆனால் எனக்கு கொடுத்த வழியை மாதிரி நான் யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்வான். அதாவது நாம் ஒரே ஒரு தப்பு தான் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தோம், ஆனால் மற்றவங்க 100 தப்பு கொடுக்குறாங்களே எனக்கு, இந்த மாதிரி கணக்கின்படி அவன் போகிறான். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் அவன் வாழ்க்கையே கவுத்து போட்டுச்சு. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கும் அவங்க கொடுத்த 100 தப்பும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அதனால் இந்த துன்பம் என்னைக்கெல்லாம் நம்ம தாங்குகிறோமோ அன்னைக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கணும். நாம் யாருக்கோ ஒரு வழியை கொடுத்தோம், அந்த வழியை கொடுத்ததால் நாம் இந்த வழியை அனுபவிக்கிறோம். இதுதான் உங்கள் மனசில் எப்பெல்லாம் நீங்கள் துன்பப்படுறீங்களோ அப்போல்லாம் நினைக்கும்போது இதையும் கூடுதலாக நினச்சிக்கோங்க. உங்கள் பலம் பெருகும், உங்கள் ஆன்மீக பலமும் பெருகும். கடவுள் உங்கள் கூடவே இருந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது கோபம் படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கோபப்படக்கூடாதுன்றது வார்த்தைகளால் மட்டும் இல்லை, மனதளவில் கோபப்படக்கூடாது. ஸோ மனதளவில் வெறுப்போ கோபமோ இல்லைன்னா இந்த சாய்ராம் கேட்ட கேள்விகள் இருக்காது. ஸோ உங்களை சுற்றியும் ஒரு கூட்டம் இங்கே இருக்கும். அந்த கூட்டம் உங்களுக்கு நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஸோ நல்லது செய்யும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கெட்டது செய்யும்போது கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ஏன்னா கெட்டதில் இருந்து தான் ஒரு நல்லது பிறக்குது. எங்கேருந்து பிறக்குது? கெட்டதில் இருந்து தான் நல்லது பிறக்குது. அப்போ நல்லதில் இருந்து என்ன பிறக்குது? கெட்டதும் பிறக்குது. அப்போ நல்லது எல்லாம் நல்லதும் இல்லை, கெட்டது எல்லாம் கெட்டதும் இல்லை, நன்மை எல்லாம் நன்மையும் இல்லை, துன்பம் எல்லாம் துன்பமும் இல்லை. ஸோ துன்பத்திலேருந்து இன்பம் பிறக்குதுன்னா துன்பத்தை ஏன் நான் கொண்டாடக்கூடாது? ஸோ துன்பத்தில் இருந்து கர்மா அழியுதுன்னா துன்பத்தை நான் ஏன் வெறுக்கணும்? ஸோ மக்கள் என்னை கேவலமாக படுத்துகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அவமானத்தின் மூலமாக தான் என் வாழ்க்கை உயர்வடைய போகுதுன்னும் போது அந்த அவமானத்தை நான் ஏன் வெறுக்கணும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை உங்கள் மனசில் திரும்ப திரும்ப எப்பெல்லாம் நீங்கள் இதை அனுபவிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதை தொடர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்துடுச்சுன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னைக்காக இருந்தாலும் சரி நம்ம மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். மைண்ட் அளவில் வீக்காக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும்.
அப்போது ஒரு துன்பத்தை ஒரு மனுஷன் கொடுக்குறான், என் மைண்டு வீக் ஆகுது. என்னோடய மைண்டு வீக் ஆயிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையும் வீக் ஆகிடும். என் மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் வாழ்க்கையும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போது இன்பமும் துன்பமும் ஒரு மனுஷன் கொடுக்கறது, அது எது எனக்கு சேர்ந்தாலும், எது என்கிட்ட வந்தாலும், எது என்கிட்ட வரப்போகதா இருந்தாலும் என் மைண்டை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இதுதான் எனக்கு தேவையானதுன்னு என்னைக்கு அடிபட்டு நம்ம உணர்கிறோமோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல வழியையும் சாய்ப்பாக காட்டுவார். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, எதையுமே தாங்குகிற அளவுக்கு சக்தியே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு தோல்வியை கூட தாங்கிறதுக்கு மனுஷனுக்கு பலமே இல்லை. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா மனிதன் கோழையின் அடையாளமாக இருக்கான். ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தைகள் சொன்னால் கூட அவனால் தாங்க முடியல. கவரிமான் ஜாதி மாதிரி. விமர்சனத்தை எந்த அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நான் எதையுமே தாங்க மாட்டேன், நான் இப்படி தான், நான் ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப சென்டிமெண்டல், அப்படி நான் ரொம்ப எமோஷ்னல், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே அடையாளம் கொடுக்கறத நிறுத்துங்க. அந்த அடையாளம் உங்கள் வாழ்க்கையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். ஸோ இந்த அடையாளம் தேவையா? அப்போ நாம் சென்சிட்டிவ் இல்லை, சென்டிமெண்டல் இல்லை, எமோஷ்னலும் இல்லை, எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, 1000 பேர் திரண்டு உங்களை அழிச்சாலும் நீங்கள் அழிஞ்சாலும் ஆனால் நீங்களே ஜெயிப்பீங்க. ஏன்னா 1000 பேர் இவனை எதிர்த்தும் நின்னா பாருங்க, அங்கே அவன் ஜெயிச்சான் அப்படின்னு அந்த சரித்திரம் சொல்லும். 1000 பேர் நின்று நம்மளுக்கு எதிராக நாம் அழிஞ்சது உண்மை. ஆனால் அழிஞ்சது கிடையாது. அது வெற்றியின் தொடக்கமாக அமையும் உங்களோட வாழ்க்கையில். புரியுதா உங்களுக்கு? ஸோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்காத வரைக்கும் உனக்கு ஏழ்றதா, ஏற்றுக்கிட்டா ஏழ்ற கூட உனக்கு சுக்கிரந்தா, ஏழ்ற கூட உனக்கு சுக்கிர திசை தான். அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கலனா சுக்கிர திசையில் இருக்கிறவங்க கூட ஏழ்ற திசைக்கு போயிடுவான். அப்போ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இங்கே இருக்குது யாருக்காவது? ஸோ இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க, இல்லாதவங்க வாழ்க்கையில் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு பதில்களும் ஒவ்வொரு கவலைகளும் பார்க்க இதுக்கெல்லாமா உட்காந்து நொந்து போவாங்க அப்படின்னு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. சில பேர் நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு வாழ்க்கையில் எதையுமே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன் நம்ம இவ்வளோ பலகீனமானோம்? ஸோ வாழ்க்கையை பற்றி நிறைய புரிதல் கிடையாது, நிறைய தேடுதலும் கிடையாது. நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிடைக்கணும்னா தேடணும், தேடுனா தான் கிடைக்கும். ஆனால் தேடாமலே கிடைக்குமா அப்படின்னு இருக்கிற இடத்துல எனக்கு கிடைக்கும், ஆனால் நான் எதையுமே தேட மாட்டேன்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்காங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கன்ற மாதிரி வருத்தப்படாமலே கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதும் சில நேரத்தில் நல்லது, அதுவும் பல நேரத்தில் கெட்டதும் கூட. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணி உடனே டக்குன்னு எழுந்திருச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இது புத்திசாலி. வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி கணத்தில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுன்றது
வாழ்க்கையில் நாம் மறுபடியும் நாம் மோசமானவர்களாக சித்தரிக்கப்படும். நம்ம உடலையும் மனசையும் புனிதமாக வச்சுக்கணும். இன்றைக்கி காலையில் இந்த கடன் எப்படி அடைக்கிறது, வருமானம் எப்படி பெருக்க முடியும், பணம் நம்மக்கிட்ட எப்படி தேடி வரும் அப்படின்னு ஒரு பதிவை சொல்லியிருந்தோம். அந்த பதிவை 7 நாட்கள் தொடர்ந்து கேட்க சொல்லியிருந்தோம். அதில் 3 விதமான வழிகளை செய்ய சொல்லி கேட்டிருந்தோம். அதில் ஒரு சாய்ராம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, விஜயகாந்த் அவர்கள் அன்னதானம் செய்கிறதில்ல சிறந்தவர், ஆனால் அவருக்கு ஏன் இந்த ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னு. இதை இந்த சாய்ராம் இப்போ தான் கேட்குறாங்க. ஆனால் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, நல்ல மனுஷன் தானே, அப்போ ஏன் எத்தனையோ ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுருக்காரு, தானம் பண்ணியிருக்காரு, ஆனால் இப்படி ஏற்றுக்க முடியாத அளவில் இருக்கே அவருடைய இறப்பு அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், நான் விஜயகாந்தோட தீவிரமான ஒரு ஃபேன். அவரோட அரசியல் ஸ்பீச்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தைரியசாலி. ரஜினி ஒரு பக்கம் அப்படின்னா விஜயகாந்த் ஒரு பக்கம். சில சாங்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த சாங் டக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அந்த சாங்கை கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவரோட தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணக்கூடிய இந்த அன்னதானம் அது இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஒன்றாந்தேதி கூட நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய வழியின்படி தான் நம்ம இந்த சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அவருக்கு நல்ல வசதி இருக்குது, கொடுத்தாங்க. பட் நமக்கு இருக்கிற வசதியை வச்சு நம்ம செய்வோம் இல்லையா? அப்போ ஏன் அப்படி இறந்தாங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும்போது எனக்கும் நானும் யோசிக்கும்போது தியானத்தில் உட்காரும்போது சட்டுன்னு ஒரு கேள்வி டக்குன்னு என்னமோ வருது. அவர் இறந்தது போனது, நல்ல மனுஷன், கடவுள் இப்படி சட்டுன்னு பறிச்சிட்டாரே உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு. அதே போல் எஸ்பிபி இறந்ததும் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் ரொம்ப 2 நாள் அழுதேன். ஏன்னா எஸ்பிபி சாங் அப்படின்னா எனக்கு இப்போ நினச்சா கூட, பல சாங்கை நினச்சா கூட கண்களில் இருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா உணர்வு பூர்வமான பாடல். இளையராஜாவோட மியூசிக்கில் எஸ்பிபி அவங்க பாடுறது, ஜானகி அவங்க பாடுறது, சித்ரா பாடுறது, ஸ்வர்ணலதா பாடுறது, சான்ஸே கிடையாது. அது ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்போ, இருக்கிறதுல பெஸ்ட்டு காம்போ, வேர்ல்டு பெஸ்ட்டு காம்போ. அப்போ விஜயகாந்த் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் நமக்குன்னு ஒரு உடம்பை கொடுக்குறாரு. அந்த உடம்பை நாம் எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுருக்கணும். உடம்புல எந்த நோயையும் ஏற்படுத்தாத அளவில் அதை பாதுகாத்துக்கணும். ஸோ உடம்புல நோய்களை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஃபுட்டை எடுக்கக்கூடாது. நான் அவர் எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்தார்ன்றது விலாவரியாக பேசலை, ஆனால் எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை அதுதான். இது உடம்பு கடவுள் கொடுத்தது. இது ஒரு வாடகை வீடு மாதிரி தான் இந்த உடம்பு. ஆன்மா கடவுளுக்கு சொந்தம். ஸோ ஒரு வீட்டுக்கு குடி போகிறேன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம். வீட்டை காலி பண்ணும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை எப்படி கொடுத்தாங்களோ அதை சரி பண்ணணும், இல்லை அதுக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரூல்ஸ் இல்லை. அதுக்கு தான் 1 மாதம் மெயின்டெனன்ஸ் நாங்கள் காலி பண்ணும்போது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கங்கே உடஞ்சிருக்கோம், ஏதோ பண்ணியிருக்கோம், அதை நம்ம சரி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ இப்படி தான் நடக்கும். அப்போ கடவுள் கொடுத்த உடம்பை திருப்பி கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கணும். ஸோ என்ன நான் அழிக்கிறதும் ஒரு பாவம்தான். அவருக்கு உடல்நிலை சரியாக நல்லா இருந்திருந்தா இன்றைக்கி அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டில் ஒருத்தராக இருந்திருப்பார், இல்லை சிஎம்மாக கூட ஆகியிருப்பாங்க. ஸோ உடலில் அவர் தன்னை பார்த்துக்கல, தனக்கு தேவையானதை சாப்பாடை மட்டும் எடுக்கலை. ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் உடலை பார்த்துக்கிறதுல ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கணும், அடுத்தது மற்றவங்களுக்கு நல்லவனாக இருக்கணும்.
ஸோ மற்றவங்களுக்கு நல்லவனாக இருக்குது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கீங்களா, அது முக்கியம். அது இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதே போல் எஸ்பிபியோடது அது ஒரு கர்மா ரிலேட்டடான ஒரு டெத்துன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் அவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அப்படி பாடினவர் அடுத்த 1 வீக்குள்ளே இப்படிப்பட்ட இது. ஸோ தட்ஸ் அ கர்மா. அந்த ஏஜ் எனக்குன்னு சொல்லி இத்தனை வயசு இருக்கும், அத்தனை வயசுக்குள்ளே என்னோடய மூச்சு இருக்கும். ஸோ அந்த ஏஜ் வந்துருச்சுன்னா மூச்சு போயிடும், அவ்வளோதான். ஒன்று விஜயகாந்த் அவங்களுக்கு கர்மா முடிஞ்சிருக்கலாம், இல்லை கடவுள் கொடுத்ததை பார்த்துக்காமல் இருந்திருக்கலாம். ஒன்று எப்படியோ, பட் இன்றைக்கி அவங்க இல்லை. ஆனால் நல்ல மனுஷங்க 2 பேரும், சிறந்த மனிதர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். துன்பங்கள் நேர நேர நாம் என்றைக்குமே அதில் இருந்து மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் நாம் போய் மறுபடியும் தப்பான வழியில் போயிடக்கூடாது. எந்த வழியிலே நாம் போகிறோமோ அந்த வழியில் போகிறது உண்மையாக கடவுளுக்கு பிடிச்சிருக்குதான்றதை பார்க்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா தயவு செய்து வேண்டாம். ஸோ கடவுள் இந்த வழிகள் மூலமாக தான் உங்களுடைய கர்மாக்களை குறைக்கிறாரு. அப்போது கர்மாக்களை குறைக்கிறாங்க அப்படின்னும் போதும் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தண்டனைக்கு, தப்பு செஞ்சதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அதை கர்மாக்களை இருந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போதும் இந்த துன்பங்கள் மற்றவங்களால் நமக்கு வருதுன்னா அதை கொஞ்சம் நாம் ஏற்றுக்கிட்டு அதுலேயே பிரச்சனைகளை உருவாக்கிக்காம அவங்களுக்கு எதிர்த்து பதில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோசமான எண்ணத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்கிறாங்க, அது அவங்க இயல்பு. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், இது என்னுடைய இயல்பு. இந்த இயல்பு நிலையை தெரிஞ்சு நீங்கள் கடந்து போகிறது தாண்டி வேறு எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம். ஸோ கோபத்தை மனதளவில் வச்சுக்க வேண்டாம். மனதளவில் வைக்கிற கோபம் ஒரு நாள் பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பட்டாசு வச்சவனுக்கும் பிரச்சனை, பட்டாசு வைக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க. கடவுளோட துணை உங்களுக்கு என்னைக்கும் எப்பையும் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ கோபம் வரும்போதும் மற்றவங்க துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நினச்சி அழுவும் போதும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், நான் கடவுளோட குழந்தை, யாரும் என்னோட மனசை பலகீனமாக்க முடியாது. எத்தனை பேர் என்னை எதிர்த்து நின்னாலும் சரி நான் பலசாலியாக இருப்பேன். எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பலம் கடவுள் கொடுத்தது. அதில் இருந்து சிந்தாமல் சிதறாமல் அந்த பலத்தை பயன்படுத்தி என் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைச்சிப்பேன். என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நடந்தாலும் சரி, அது எல்லாமே என்னோட நல்லதுக்காக மட்டுமே இருக்கும். கடவுள் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார். ஏன் கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா, என்னுடைய நல்ல சிந்தனைகள் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை வாழும்போது நல்ல உள்ளங்களை கடவுள் பாதுகாப்பார், ரட்சிப்பார், தன்னுடைய பாவங்களை மன்னிப்பார். இதையெல்லாம் நீங்கள் என்னைக்கு துன்பங்களை சூழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மனசில் சில குழப்பங்கள், மனசில் சில பயம் வருதோ, அப்போ எல்லாத்தையும் இந்த விஷயத்தை மட்டும் நினச்சி அதை சரி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு மெஷினரி மாதிரி. மெஷினில் ஒரு ஃபால்ட்டுன்னா மிஷினை தூக்கி எறிய போகிறதில்ல,
அந்த ஃபால்ட்டுக்கு உண்டான இடம் என்னவோ அதை சரி பண்ண போகிறோம். மறுபடியும் மிஷினை ஓட்ட தான் போகிறோம். ஸோ வாழ்க்கையிலையும் அப்படி தான். பிரச்சனைகள் அப்படின்னா சாகணுன்றது கிடையாது. அந்த பிரச்சனையை சரி பண்ணி இன்னும் செமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். அப்போ ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போதும் அதை நான் சரி பண்ணுறேன். சரி பண்ணிட்டா ஆபத்து இல்லை. ஆனால் சரி பண்ணாமல் இருக்கிறாங்களே, அதுதான் பேராபத்தாக வந்து முடியுது. ஒரு அம்மா சொன்னாங்க, 20 வருஷமாக எனக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு, நிம்மதி இல்லை, துக்கமும் துன்பமும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, இவங்க எந்த ஒரு பிரச்சனையையும் சரி பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். அந்த மிஷினரியை நினச்சிக்கோங்க. சின்னதாக ஃபால்ட்டு, ஆனாலும் மிஷின் வேலை செய்யுது. அப்போ அது சின்னதாக இருக்கக்கூடிய ஃபால்ட்டை சரி பண்ணியிருந்தால் மிஷினுக்கு ஆபத்து இல்லை. இப்போ அந்த சின்ன ஃபால்ட்டு அடுத்ததும் இன்னொரு ஃபால்ட் ஆக்குது. ஸோ மிஷின் ஓடும், ஓடாமலாம் போகாது. ஆனால் மிஷினு அதனுடைய லைஃப் வரைக்கும் ஓடணுமா இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடியே மிஷின் பழுதாகி அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த மிஷின் என்ன பண்ணணும்? டிஸ்போஷல் பண்ணணும். ஸோ அதே போல் தான் 120 வருஷம் கலியுகத்தில் நீ வாழணும். 100 வருஷம் 110 வருஷம் வரைக்கும் ஈஸியாக வாழ்ந்துடலாம். அடுத்த 10 வருஷம் கொஞ்சம் உட்காந்து நிற்கிறது நின்று, நடக்கிறது நடந்து, மெதுவாக பொறுமையாக சரியாக சாப்பிடாம. ஆனால் இப்போது 70 தாண்டினாவே கை நடுக்கும், கால் நடுக்கும். 40 தாண்டினாவே பிபி, சுகர். அப்போது நீ மிஷினை, அதாவது ஒன்றை நீ சரி பண்ணாமல் பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் நீ பார்க்காமலே போயிட்டியே. ஆரம்பத்தில் பார்த்துருந்தா சரி பண்ணியிருக்கலாம். ஸோ எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் இவ்வளவு பெருசு ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. இந்த வார்த்தையை சொல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருமே சொல்லியிருப்போம், ஆரம்பத்தில் சரி பண்ணியிருக்கலாம், விட்டது பாரு எவ்வளோ பெருசு. அப்போ ஆரம்பத்தில் சரி பண்ண வேண்டான்னு யாராவது மைக்கு போட்டு சொன்னாங்களா? இல்லை உங்கள் காதில் ரகசியம் சொன்னாங்களா? இல்லை கடவுள் ஏதாவது ஒரு சிம்பலை கொடுத்தாரா, நீ கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலான்னு? யாரும் எதுவுமே சொல்லலை. அப்போ எதை வச்சு நீங்கள் சரி பண்ணாமல் அந்த பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க? அப்போ அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னைக்கு பயன்படாமல் போயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதை அந்தந்த இடத்துல பயன்படுத்திட்டாதான். பயன்படுத்தாத வாழ்க்கையும் பயன்படுத்தாத வார்த்தையும் வாழ்க்கையில் என்றைக்குமே எஃபெக்டிவாக ஆனதே இல்லை. ஸோ இப்போ கூட இந்த ஆடியோ உங்களுக்கு கேட்குதுன்னா சம்திங் என்னமோ பண்ணுறதுக்காக தான், என்னமோ செய்யணுன்றதுக்காக தான். எதுவுமே பயன்படக்கூடிய வார்த்தை தான் பேசுகிறோம். ஆனால் இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பார்த்துக்கலான்னா மறுபடியும் இது போல் இன்னொரு ஆடியோஸ் வரும்போது அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அன்பே சைடில், தனிப்பட்ட முறையில். ஸோ இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவுக்கு கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த கடனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு. அதை நான் பண்ணி இன்றைக்கி நல்ல எஃபெக்டிவான ஒரு ரோல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க ஜாஸ்தி. புதுசாக அந்த ஆடியோவை கேட்டவங்க, இது முன்னாடி தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ கடன் வந்திருக்காது, 10,000 ரூபாயில் ஆரம்பித்த கடன் எனக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்குது, என் மண்டையை போட்டு பிக்குது. ஆனாலும் இந்த ஆடியோ எனக்கு ஒரு தெளிவான பதிலை
இன்னும் அடுத்த 7 நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு தோணுது. நம்ம அந்த ஆடியோ அப்படி தான் சொல்லியிருந்தோம், டெய்லியும் அந்த ஆடியோ கேட்கணுன்னு. ஆனால் ஒரே நாளெல்லாம் நம்ம ஜேம்ஸ் பாண்டா ஆகிட முடியாதுல்ல, ஒரே நாள் ஆகிட முடியாது. அந்த ஆடியோவை ஏன் 7 நாள் கேட்க சொன்னோம்? நான் அதை பிளான் பண்ணியா பேசினேன்? 7 நாளாவது ஆனால் அந்த 7ஆவது நாளில் தான் அதனுடைய எஃபெக்டிவ் இருக்கும். அந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்கணும். கேட்க கேட்க தான் அந்த 7th டே இந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அந்த ஆடியோ மட்டும், அந்த டைட்டில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து 7 நாள் கேளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மனசில் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அது எப்பயுமே டெவலப் ஆகாது. ஸோ நம்பிக்கையோடு நம்ம கேட்கும்போது தான் அதனுடைய பலம், அதனுடைய வெற்றி, அதனுடைய ஒரு அசத்தலான ஒரு ஆரம்பம் எல்லாமே பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வழிகள் உங்கள் வாழ்க்கையில். கஷ்ட காலங்கள் இல்லை, கஷ்டகாலமே இல்லையா? இல்லைப்பா, முடிஞ்சிடுச்சு. நம்புறவங்க எத்தனை பேர்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் லட்சம் கஷ்டங்களில் இருக்கலாம், கோடி கஷ்டங்களில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் இனி இருக்க போவது இல்லை. இதை எத்தனை பேர் சாய்பாக்கு நன்றிகள் மூலமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா? கமெண்ட்டில் மனப்பூர்வமாக சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு இந்த மனுஷங்க மூலமாக துன்பங்கள் வந்திருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணது உண்மை. இந்த பதிவின் மூலமாக எனக்கு தெளிவு அடைஞ்சது உண்மை. இந்த பதிவின் மூலமாக கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறுன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி அதுதான் மெயின், அதுதான் உங்களுக்கு தேவை. தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை தூக்கி போடணும், தேவையில்லாத வச்சுக்கிட்டு தேவையில்லாததை வச்சுக்கிட்டு தேவையானதை தூக்கி போடுறோமே, அதனோட மதிப்பு தெரியுமா? அதனோட மரியாதை தெரியுமா? அது வாழ்க்கையில் எப்படி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தையும் ஒரு நல்ல முடிவையும் கொடுக்க போகுது தெரியுமா? எதுவும் தெரியாது. நமக்கு தெரியலன்றதுக்காக தான் ஒரு மதிப்பானதை தூக்கி எறிகிறோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. எது? உங்களுடைய பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவ் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், பாசிட்டிவ் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு. எல்லாமே நல்லது தான், எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் செய்யறது இல்லையா? அதான பிரச்சனை. செஞ்சால் தானே ரிசல்ட்டு, செய்யலைன்னா என்ன மாதிரி 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர், கோடானி கோடி பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பேசுகிறவங்களால கூட சிலதை நிறைவேற்ற முடியல, பேசுகிறவங்களால கூட சிலதை பண்ண முடியல. ஏன்னா மேடை பேச்சுன்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பேச்சின் படி நாம் இருக்கிறோமா? நான் ஒரு ஆடியோ கேட்கும்போதும் சொல்லும்போதும் எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் நான் ரீகால் பண்ணிப்பேன். நீ பேசுகிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கியா, இல்லை அதில் ஏதாவது முரண்பாடு இருக்குதா அப்படின்னு. கடவுள் புண்ணியத்தில் இத்தனை வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதில் எதுவுமே அப்படி இல்லை. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா நான் அதை ஆடியோவிலே சொல்லியிருக்கேன், நானும் அப்படி தான் இருந்தேன், இனிமேல் மாறப்போகிறேன்னு. ஏன்னா நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். நானும் லேர்னர், நான் நல்ல லிசனர், நான் கேட்கக்கூடியவன். அப்போ நான் பேசும்போது பல விஷயங்கள் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேதர் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா என்னமோ சொன்னாங்க கேட்டோம், ஏதோ கடன் 7 நாளில் தீர்ந்துருன்னு சொல்கிறாருப்பா அவர், 7 நாளில் நல்லா வாழ்ந்துருவேன்னு சொல்கிறாருப்பா, அடுத்த 6 மாதத்தில் நல்ல லெவலுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறாருப்பா, சொல்கிறாருப்பா, இல்லை நடக்கும்பா. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நடக்கும். என்னமோ சொல்கிறாரு, நமக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னு 7 நாள் இல்லை, நீங்கள்
7 வருஷம் அந்த ஆடியோவை கேட்டாலும் அதில் எந்த யூஸ் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் தேவை ஒரு இடம். எல்லாத்துக்கும் தேவை. தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா? வேலை செய்ய ஒரு இடம் இருக்கா? பூஜை பண்ண ஒரு இடம் இருக்கா? குளிக்க ஒரு இடம் இருக்கா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இடம். அப்போது அன்பே சாயில எல்லா விஷயமும் நடக்கணும்னா அதற்கு ஒரு இடம் தேவை. அதுதான் மனசில் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து தான் எல்லாத்தையும் நாம் சரி பண்ணணும். அப்போது அந்த இடத்த நீங்கள் உருவாக்கணும்ல, அந்த இடத்த தான் உருவாக்க சொல்கிறேன். அந்த இடத்த வச்சுட்டு நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பம் ஆகுது. உங்களுக்கே தெரியாது நாம் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் வாழ்வோமா, இப்படிப்பட்ட மனுஷனாவா நம்ம இத்தனை வருஷம் இருந்தோம், அட ராமா இது தெரியாமல் போயிடுச்சே, அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வாழ்க்கையை பல வருஷங்கள் வீணடிச்சிட்டோம். வீணடிக்கப்பட்டது திருப்பி வராது. ஆனால் வீணடிக்கப்பட்டதை முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்ம வேகமாக போய் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அடுத்தடுத்த இடத்துக்கு மாற்றலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கட்டத்தையும் நீங்கள் தாண்டலாம், வெற்றி வாகை சூடலாம். அதே போல் கொஞ்ச நாளைக்கு வெற்றி நிச்சயம் சாயும் சத்தியம் வராது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் ரொம்ப ரொம்ப ஓவர் ஹெவியில் இருக்குதுன்றதால. அதனால் அந்த 12 மணி ஆடியோவிலே வெற்றி நிச்சயம் சாயும் சத்தியன்ற டைட்டிலோடு தான் வரும். அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சாயும் சத்தியத்தில் எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பேசணுமோ ஒரு மென்மையான ஒரு பதிவாக தான் மதியம் வர 12 மணி பதிவு இனி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம சச்சரிதம் மெடிடேஷன் இதெல்லாம் யார் யார் தொடர்ந்து படிக்கிறீங்க, படித்தவங்க சச்சரிதம் படித்தவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு சேட் பண்ணுங்கள். அதை நான் யூடியூப் போஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறீங்க, நான் சரியாக பண்ணல. பட் இனி நான் அதை செய்வதற்கு உண்டான நான் அதுக்கு தகுந்த மாதிரியே சில விஷயத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்ல பியோர் தமிழில் சச்சரிதமில் இந்த சாப்டரில் இது சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த டிஷர்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 டிஷர்ட் நம்ம அனுப்பியாச்சு. அடுத்தது ஒரு 100 டிஷர்ட்ஸ் இருக்குது, எல், எம், எக்ஸ்எல், XXL அப்படின்னு சொல்லி. அதனால் யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிஷர்ட்டோட காஸ்ட் கொரியர் சார்ஜோடு சேர்த்து 500 ரூபா ஆகுது. நீங்கள் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே டெலிவரி கொடுக்குற மாதிரி நாம் ஏற்பாடு பண்ணுவோம். எஸ்டி கொரியரில் தான் நம்ம அனுப்பி வைப்போம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி கூட ஒரு 30 நம்பர் டிஷர்ட் அனுப்பணும். ஸோ அடுத்த 2 நாள் 3 நாளில் ரிசீவ் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் 500 ரூபா பேமெண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட அட்ரஸ் கூட 2 ஃபோன் நம்பர் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஒரு 2 நாளுக்குள்ளே கொரியர் பேக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். வரலன்னா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள். அதே போல் இப்போயும் யாருக்காவது வரலன்னா தயவு செய்து ரிமைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொரியரில் ஏகப்பட்ட டிலே ஆகுது, எதையுமே சரியாக நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் எப்படி கேட்குறதுன்னு தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் சேட் பண்ணுங்கள். இன்னும் வரலன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் எந்த சங்கடமும் இல்லை. அதனால் இங்கே கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த அன்பே சாய் டிஷர்ட் போய் சேரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதே மாதிரி டிஷர்ட் வாங்கலை, நமக்கு கிடைக்கல, வாங்க முடியல அப்படின்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. இப்போயும் சொல்கிறேன், டிஷர்ட்ன்றது வெளி அடையாளம். ஆனால் உள்ளுக்குள்ளே சாய்ப்பாக இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம கர்மாக்கள் அத்தனையும் சீக்கிரமாக முடிவுக்கு வரக்கூடிய நாள் அப்படின்றது ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை. ஸோ வாழ்க்கைன்றது வாழ்வதற்கே சாய்ப்பாவோட அருளும் ஆசீர்வாதமும்
அத்தனை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி சாய்பாட வழியில் நாம் போனால் வெற்றி நிச்சயம், சாயன் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.